உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவனே இவ்ளோ நேரம் படிச்சிட்டு இப்பதான் சார் தூங்குறான். அவனை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னது டிஸ்டர்ப் பண்றனா? இப்ப இவன் என்ன படிச்சு டயர்ட் ஆயிட்டான்னு இவ்ளோ சீக்கிரம் தூங்குறான்? எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, தெரியும்ல. நைட் முழுக்க கண்ணு முழிச்சு படிச்சா கூட இவரோட ஸ்கில்க்கு எலிஜிபிள் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. நீ வேற ஈஸியா அவனை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. இவன் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தானா எப்படி பாஸ் பண்ண முடியும் சொல்லு? சார், நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எது சின்ன விஷயம் சுடர்? இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. சப்போஸ் கவின் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா? நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல சப்போர்ட்டா பேசி இந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணிருப்பேன். நீ தான் கவினை பாஸ் பண்ண வச்சிருவேன்னு வாண்டடா வார்த்தையை விட்ட. சார், நான் இப்பயும் சொல்றேன், கவினை கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ண வைப்பேன். குழந்தைங்களை எப்பவும் படி படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க ஒரு கட்டத்துல ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க சார். நாம அவங்க மனநிலைமைய புரிஞ்சு சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு. இங்க பாரு கவின், நம்மனால எதை புரிஞ்சுக்க முடியலையோ அது மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால நமக்கு பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு நாம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா கண்டிப்பா நமக்கு அது புரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அந்த டிராயிங்க வச்சு நீ ஈஸியா மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும். டிராயிங்க வச்சு எப்படி மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும்? முடியும் கவின். இப்ப நான் சொல்றத கவனமா பாத்துக்கோ. இங்க பாரு, இதுதான் a+b² ஃபார்முலா. மேக்ஸோட பேசிக்கே இதுதான். இப்ப நீ இதை எப்படி டிராயிங் வச்சு புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். இங்க பாரு, இது என்ன? ஏ. இந்த ஏ பாக்க எப்படி இருக்கு? டால்பின் நோஸ் மாதிரி இருக்கா? ஆமா சுடர், அப்படிதான் இருக்கு. அப்போ டால்பின் ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இது ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை பார்க்க எப்படி இருக்கு? ஸ்னேக் படம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? அட ஆமா. சோ ஸ்கொயருக்கு ஸ்னேக்கையும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இந்த பி. இந்த பியை பார்க்க எப்படி இருக்கு? பிடி சார் விசில் மாதிரி இருக்கா? அட ஆமா, ஆ, விசில் மாதிரியே தான் இருக்கு. அப்போ பிய விசில்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஸ்கொயர் என்ன? ஸ்னேக். சூப்பர் கவின். இப்ப அந்த டால்பின் நோஸ் மேல ஒரு ஸ்னேக் இருக்கு, கரெக்ட்டா? கரெக்ட். அதே மாதிரி இந்த விசில் மேலயும் ஒரு ஸ்னேக் இருக்கு. சரி, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது என்னன்னு உனக்கு தெரியும்ல? இது பாக்க எப்படி இருக்கு? ஹாஸ்பிடலோட சிம்பிள் மாதிரி இருக்கா? இத ஹாஸ்பிடல் சிம்பிள்னு மைண்ட்ல வச்சுக்கோ. இப்போ இந்த டால்பின் ஃபேஸும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. இது a²+. அதே மாதிரி இந்த விசிலும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. இப்போ இது என்ன? b²+. அவ்வளவுதான் கவின். இதுதான் மேக்ஸ். இப்போ உனக்கு புரியுதுல? ஆமா சுடர், மேக்ஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹலோ. ஹலோ மேம், நீங்க கவினோட கிளாஸ் டீச்சர் தானே? ஆமா. நீங்க? நான் கவினோட ரிலேட்டிவ் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? கவின் இப்போ ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதியிருக்கான்ல? ஆமா. எப்படி எழுதியிருக்கான்னு சொல்ல முடியுமா? அவ ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா அவ மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கான்னு நான் தான் அவனோட பேரண்ட்ஸை வர வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு கவினோட மதர் என் மேல கோவப்பட்டு, படிக்கிற பையன்தான், நீங்க அவனுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வைங்க, நான் அவனை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணாங்க. ஏதோ எமோஷனல்ல பேசுறாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க சொன்னது செஞ்சுட்டாங்க. கவின் எழுதியிருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் இவ்ளோ நல்லா படிக்கிற பையனா? அப்போ கவின் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவான், அப்படிதானே? ஷியோரா, நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணிடுவான். ஆனா நான் தான் அவன் பேரண்ட்ஸ எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களா? ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லுங்க. கவின் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக கூடாது, அவனை ஃபெயில் ஆக்கிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப பதட்டப்படாதீங்க மேடம், இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நீங்க கவினோட ரிலேட்டிவ்னு தானே சொன்னீங்க, அப்ப எதுக்கு ஃபெயில் பண்ண சொல்றீங்க? அவன் பாஸ் ஆகிறது எனக்கு பிடிக்கல, அதுதான் ஒரே ரீசன். என்கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க.
உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் நம்பர் இதுதானே? ஆமா. உங்களுக்கு அட்வான்ஸா 20,000 ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 1 செகண்ட். ஆமா மேடம், ரிசீவ் ஆயிருக்கு. நீங்க அவனை ஃபெயில் பண்ணதும் 30,000 போட்டு விடுறேன். மொத்தமா 50,000. டீல் ஓகே தானே? ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். நீங்க கவினை ஃபெயில் ஆக்குனீங்கன்னா உங்களோட 1 month salary 1 dayல கிடைச்சிடும். அதே நீங்க அவனை பாஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரம் கவினோட அம்மா முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணும். பரவாயில்லையா? நான் உங்க டீலுக்கு ஒத்துக்கிறேன். கவின, இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆக்கிடுறேன். குட். என்ன மேடம், அன்னைக்கு ஏதோ நாங்க பாடம் சொல்லி கொடுக்காத மாதிரியும் அதனாலதான் கவின் படிக்காத மாதிரியும் நான் கவினை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சவாலெல்லாம் விட்டீங்க. நீங்க பேசிட்டு போனதெல்லாம் வச்சு பார்த்தா அட்லீஸ்ட் 35 மார்க்காவது எடுக்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். 23 மார்க் தான் எடுத்திருக்கான். அன்னைக்கு கவினுக்கு படிப்பு வரலன்னு சொன்னப்போ நான் அலட்சியமா பதில் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இவனுக்கெல்லாம் கூட உக்காந்து சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, கையில புக்க கொடுத்து எழுதி பாஸ் ஆகுன்னு சொன்னா கூட இவனால பாஸ் ஆக முடியாது. இவனுக்கு படிப்பே வராது. இதுக்கப்புறம் கவின் இந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். ஐயோ, ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். பேப்பர்லாம் யார கேட்டு எடுத்தீங்க? கொடுங்க. இருங்க மேடம். ஹலோ, கொடுங்கன்னு சொல்றல, கொடுங்க. கொடுங்க. எழில், கொடுங்கன்றல. சுடர், என்ன பண்ற நீ? ஒரு நிமிஷம் சார். மேம், கவின் எழுதின எக்ஸாம் பேப்பர் இது. இது நீங்க கொஞ்சம் ரீவேல்யூ பண்ணி பாருங்க. வாட்? உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், கவினுக்காக. ஹலோ, நான் செக் பண்ணி மார்க்ஸ் போட்ட பேப்பரை ரீவேல்யூ பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்களுக்கான சம்பளம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கற ஃபீஸ்ல இருந்து தான் வருது. அவனுக்கு ரீவேல்யூ பண்ணி பாக்குறதுல என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேம், ப்ளீஸ். ஓகே மேடம், அவங்க பேச்ச கேட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேடம். அத பண்ணாதீங்க மேடம். மேம், இது ஒரு பையனோட படிப்பு. அவங்க ஒழுங்கா செக் பண்ணிருந்தா ஏன் இப்ப பயப்படணும்? கவினுக்காக இந்த பேப்பரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேம். செக் பண்ண கூடாது மேடம். நோ மேம். ஜபா மேம், நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேப்பரை கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.